Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 12th standard economics half-yearly examination உடைய original question paper தான் students பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ் மீடியம் question paper. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பகுதியால் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை ஃபஸ்ட் ஒன், திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது டேஷ் ஆகும். செகண்ட் ஒன், டேஷால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். தேர்ட் ஒன், PQLI என்பது டேஷின் குறியீடாகும். ஃபோர்த் ஒன், மறைமுக வேலையின்மையின் உழைப்பாளர்களின் இறுதிநிலை உற்பத்தி. ஃபிஃப்த் ஒன், வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய கீன்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்துரு டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன், MPCயையும் MPSயையும் கூட்டினால் கிடைப்பது. செவன்த் ஒன், மிகை பெருக்கி என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர். எய்த் ஒன், M = PT என்ற சமன்பாட்டில் V என்பது டேஷ். நைன்த் ஒன், நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. டென்த் ஒன், பணமாற்று வீதம் நிர்ணயமாகும் சந்தை. 11th ஒன், இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை. 12th ஒன், IBRD இவ்வாறையும் அழைக்கப்படுகிறது டேஷ். 13th ஒன், GST இதற்கு சமம். 14th ஒன், பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாவது. 15th ஒன், சூழியல் என்பது எந்த ஒன்றின் சிறிய பகுதி. 16th ஒன், அமிலமழை டேஷ் விளைவுகளில் ஒன்று. 17th ஒன், அடிமைதனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார். 18th ஒன், நிதி அயோக்கியன் சரியான ஆங்கில விரிவாக்கம். 19th ஒன், கேள்விதான் மூலம் புள்ளி விவரம் திரட்டப்பட்டால் அது டேஷ். 20, பொருளாதார அறிவியலில் என்பது எதன் இணைப்பு. பகுதி ஆல ஏதேனும் மேலு வினாக்களுக்கு மட்டும் விடையளி. வினா எண் 30 கட்டாய வினா. 21 பாருங்க, GDP குறைப்பான் இலக்கணம் தருக. 22, பெருக்கி வரையறு. 23, நெகிழி பணம் என்றால் என்ன, உதாரணம் தருக. 24, கடன் உருவாக்கம் என்றால் என்ன. 25, செலாவணி மாற்று வீதம் என்றால் என்ன. 26, வரி கட்டணம் வேறுபடுத்துக. 27, உலக வெப்பமயமாதல் என்பதனை வரையறு. 28, பொருளாதார திட்டமிடுதலின் வரைவிலக்கணத்தை எழுதுக. 29, புள்ளியலின் வகைகள் யாவை. 30, ஆசியானின் இரண்டு நோக்கங்களை எழுதுக. பகுதியில ஏதேனும் மேலு வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 40 கட்டாய வினா. 31, இருதுறை சூழல் ஓட்ட மாதிரியினை விளக்குக. 32, JPSE விதியின் விளைவுகளை பற்றி குறிப்பு வரைக. 33, தன்னிச்சையான முதலீடு மற்றும் தூண்டப்படுகின்ற முதலீடு ஆகியவற்றை வேறுபடுத்துக. 34, பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை. 35 பாருங்க, வெளிநாடு நேரடி மூலதனத்தின் நோக்கங்களை குறிப்பிடுக. 35, IMF கடன் வழங்கும் திட்டங்களில் ஏதேனும் 3 குறிப்பிடுக. 37 வரி விதிப்பு விதிகளை விவரி. 38, கழிவுகள் என்பதன் பொருள் தருக. 39, வறுமையின் நச்சு சுழற்சிக்கான காரணங்களை வரைபடத்துடன் தெளிவுபடுத்துக. 40, புள்ளியலின் பணிகள் யாவை. பகுதி உங்களுக்கு 5 மார்க்கு. ஸோ 7 5 மார்க் அட்டன் பண்ணணும். டோட்டலாக உங்களுக்கு 35 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ அனைத்து வினாக்களுக்கும் விடையளில் 41 பாருங்கள், பேரின்ப பொருளியல் பரபெல்லை விவரி. அல்லது ஆ, உள்நாட்டு வாணிகத்திற்கும் பன்னாட்டு வாணிகத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை விவாதிக்கவும். 42 ஆ, தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகளை விளக்குக. அல்லது ஆ, உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொள்க. 43 ஆ, வேலையின்மையின் வகைகளை விவரி. அல்லது ஆ, பொது நிதியின் எல்லைகளை விளக்குக. 44 ஆ பாருங்க, மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. அல்லது ஆ, நீதி கொள்கையின் கருவிகள் எவை விளக்குக. ஸோ 45 பாருங்க, ஆ, வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக. அல்லது ஆ, நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சி முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக. 46 ஆ, வணிக வங்கிகளின் பணிகளை விளக்குக. அல்லது ஆ, பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விவரி. 47 ஆ பாருங்க, பண கொள்கையின் நோக்கங்கள் யாவை. அல்லது ஆ, பின்வரும் விவரங்களுக்கு கார்ல்
பியர்ஸின் ஒட்டுறவு கெழுவினை கண்டறி. ஸோ தேவை எக்ஸ், விற்பனை ஒய் அப்படின்னு வந்து ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது போல் நிறைய கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா கொஷின் பேப்பரும் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.